கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கின்ற அந்த பாக்கியத்தை, அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடியாக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை மாத்திரமே. கர்த்தர் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்தார், இப்பொழுது நல்லவராய் இருக்கிறார். வரப்போகிற நாட்களிலே தேவனை ஆராதிக்கிற உங்களுக்கு அவர் நல்லவராய் இருப்பார். நாம் நன்றியோடு அவரை ஆராதிப்போம். மகிழ்ச்சியுடன் கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சன்னதிக்கு முன் வாருங்கள் என்று தாவீது சொன்னது போல நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்கு முன்னாடி வருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நாம் போன வாரத்திலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் பின்வாங்கி சிறைப்பட்ட பொழுது, ஒடுக்கப்பட்ட பொழுது, ஆசீர்வாதங்கள் இழந்த பொழுது கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அவர்களோடு மனம் திரும்ப வேண்டும் என்று பேசி கண்டித்து மனம் திரும்பினால் தேசமாய் மனம் திரும்பினார், தேசமாய் மனம் திரும்ப வேண்டும் என்று எச்சரித்து தேசமாய் மனம் திரும்பினார் எப்படி அவர் ஆசீர்வதிப்பார் என்று அவர் சொல்லுகிறார். என்ன சொன்னார்? தேசமே நீ மனம் திரும்பும் பொழுது, தேசமே பயப்படாதே, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனுக்கு புறமுதல் காட்டின மக்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த தேசம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த தேசத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூடு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற தலைப்பில் நாம் மிக தெளிவாக நாம் படித்தோம். இன்றைக்கு கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்றுதான் படிக்கப் போகிறோம். கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தில் தம்மை பெரிய காரியங்களை செய்கிறவராக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன், தொழுது கொள்ளுகிற தேவன், நாம் விசுவாசிக்கின்ற அந்த தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்கள் இன்றைக்கு விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார், என் பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்கள் செய்வார், என் குடும்பத்துக்கு பெரிய காரியங்கள் செய்வார், என் திருச்சபைக்கு அவர் பெரிய காரியங்கள் செய்வார், நான் வாழ்கின்ற தேசத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற விசுவாசத்தோடு நீங்களும் அவர்களை தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை இந்த விசுவாசத்தோடு ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வில்லியம் கேரி சொன்னபடி கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்யுங்கள், கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்கள் எதிர்பாருங்கள் என்று சொன்னார். நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்க முடியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்பொழுதும் தன்னுடைய ஜனங்களின் மத்தியில் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு காரியத்தை 126வது சங்கீதத்திலே நாம் பார்க்க முடியும். கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம். 126 1-4 அப்பொழுது நம்முடைய வாய் நகர்த்தினாலும்
நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. இங்கே பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். அப்பொழுது அவர் நம்முடைய சிறையை திறக்கின பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும், இதுவரைக்கும் நகைக்காத நம்முடைய வாய் நகைப்பினாலும், நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும், இதுவரைக்கும் ஆனந்த சத்தத்தை கண்டிராத அந்த நாவு, நம்முடைய நாவு என்று சொல்லுகிறார். தேசமாய் ஒரு கூட்டம் ஜனமாய் இங்கே சொல்லப்படுகிறது. நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சிறையிலிருந்து மீண்ட ஜனங்கள் கோரேசின் நாட்களிலே சிறை பிடிக்கப்பட்டு அடிமைகளாக தேவ ஜனங்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். திடீரென்று அங்கே அவருடைய சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறார். கோரேஸ் ராஜாவினுடைய ஆவி ஏவி தேவ ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் விடுதலை செய்ய வேண்டும், மீண்டும் எருசலேம் கட்டப்பட வேண்டும், தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு விடுதலை கூறுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறைக்கு திருப்பப்படும் போது தேவ ஜனங்கள் நாங்கள் காண்பது கனவா நினைவா, நடக்கிற சம்பவம் உண்மையா சந்தேகத்துக்குரியதா என்று அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் திடீரென்று விடுதலை கிடைத்து விட்டது. பல முறை தோல்வி கண்டவர்கள், பல முறை அந்நிய ஜனங்களால் நசுக்கப்பட்டவர்கள், உபத்திரவப்பட்டவர்கள், எல்லா விதமான ஆசீர்வாதங்களை இழந்து போனவர்கள் இப்பொழுது பெரிய வெற்றி, பெரிய விடுதலை, பெரிய சுதந்திரம் அவர்களுக்கு திடீரென்று பாபிலோனிலிருந்து நாடு திரும்பும்படியாக கர்த்தர் அற்புதம் செய்தார். அவர்கள் போர் செய்யவில்லை, சுதந்திர நாடு செல்ல அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் ஒரு குழப்பம், ஒரு எஜுகேஷன் பண்ணவில்லை, போராட்டம் நடத்தவில்லை, பணம் செலவு பண்ணவில்லை, பொருட்களை அவர்கள் செலவு பண்ணவில்லை. இலவசமாக கோரேஸ் அவர்கள் அனைவரையும் சிறையிலிருந்து விடுதலையாக அவருடைய நாடுகளுக்கு செல்லும்படி கட்டளையிடுகிறார். இந்த சிறையிருப்பு திருப்பப்படும் போது ஜனங்கள் மகிழ்ச்சியினால் நிறைந்து ஆரவாரம் செய்தார்கள். அவருடைய வாய் நகைப்பினால் நிறைந்தது. அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறினது. அவருடைய புலம்பலை தேவன் ஆனந்த கழிப்பாக மாற்றினார். நம்முடைய நாவு, அவருடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்து தேவனை நோக்கி துதித்தது. அவர்கள் பாடி மகிழ்ந்தார்கள், துதித்தார்கள். மகிழ்ச்சியிலே அவர்கள் திளைத்து போனார்கள். ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புகிறவர். ஆண்டவர் நாம் சிறையிருப்பில் இருக்கிற ஒரு மனிதன், அது ஒரு எந்த சிறையிருப்பாக வேண்டுமானால் இருக்கலாம். வியாதியின் சிறையிருப்பாக இருக்கலாம், அல்லது பொருளாதார வீழ்ச்சியின் சிறையிருப்பாக இருக்கலாம், அல்லது தொல்லைகள், கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள் போன்ற சிறையிருப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து தேவன் திருப்புகிறவர் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சிறைப்படுத்துகிறது, ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை சிறைப்படுத்துகிறதெல்லாம் ஒரு சாதாரண நமக்கு தெரிந்த விஷயம். ஆனால் தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது நமக்கு கலிப்பும் சந்தோஷமும் துதியும் உண்டாகும். இப்படிதான் கோரேஸ் நாட்களிலே தேவ ஜனங்களுடைய சிறையிருப்பு திருப்பப்பட்ட பொழுது ஜனங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்து ஆனந்த சத்தத்தினால் கொண்டாடி அவர்கள் துதிக்கும் பொழுது புறஜாதி மக்கள் அவர்களை பார்க்கிறார்கள். புறஜாதி மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். தேவனை அறியாத மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்துக்கு, தேவ ஜனத்துக்கு கர்த்தர் அவருடைய சிறையை திருப்பி அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். தேவ ஜனங்களுக்கு கிடைச்ச விடுதலை, திருப்பப்பட்ட சிறையிருப்பை பார்த்த புறஜாதி மக்கள் ஒவ்வொருவரும் சொல்லுகிறார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு தேவனை ஆராதிக்க
வந்திருக்கின்ற உங்களை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன் தேவனை அறியாத மக்கள் மத்தியில் வாழ்கிற உனக்கு நான் பெரிய காரியங்களை செய்வேன். உன்னுடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிரப்பப்படும். உன்னுடைய வாய் நகைப்பினால் நிரப்பப்படும். நான் உனக்கு பெரிய காரியங்களை இந்த உலக மக்கள் முன்னாலே உனக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடையான 3ஆம் வசனத்தை நாம் படிக்கின்றோம். இப்பொழுது புறஜாதி மக்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொன்னது ஒரு பக்கம் இருக்க, தேவ ஜனங்கள் இப்பொழுது சந்தோஷப்படுகிறார்கள். 3ஆம் வசனத்தில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். No more crying, no more pain, no more loss, no more poverty. இனிமேல் எந்த விதமான அப்ரஷனும் கிடையாது. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து விட்டார். நாம் சிறையிருப்பை திருப்பி விட்டார். இதனால் நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி நம்மை மகிழ செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம் என்று தேவ ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கின்ற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கும் பெரிய காரியங்களை செய்வார். நீங்களும் மகிழ்ந்திருக்க முடியும். ஆகவே கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்கள், கர்த்தரை சேவியுங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள், அவரை பின்பற்றுங்கள், அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள், அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள், உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாய் நகைப்பினால் நிறைந்திருக்கும். உங்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் அது மகிழும். அது மாத்திரமல்ல, உங்களை பார்க்கிற தேவனை அறியாத மக்கள் கூட கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சாட்சி கொடுப்பார்கள். நீங்களும் கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க காரணம் என்னவென்றால் தேவன் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று நீங்கள் சொல்ல முடியும். கர்த்தர் நல்லவர். நமக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கின்றார், நம்மை அழைக்கின்றார், நம்மோடு கூட இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு ஐ லாஸ்ட் எவ்ரிதிங், எல்லாம் போச்சு. நோ, God will do greater thing for you. கர்த்தர், the Lord will do great things for you. இங்கே கர்த்தர் நமக்கு நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சபைகளின் மத்தியில் உலாவுவார். யோவான் கண்ட தரிசனத்திலே 7 சபைகளுக்கு மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் கர்த்தர் சபையை நேசிக்கிறார், சபையின் சிரசாயிருக்கிறார், சபை அவருடைய சரீரமாயிருக்கிறது. அவர் சபையின் மத்தியிலே உலாவிக்கிற தேவனாயிருக்கிறார். இப்பொழுது இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையில் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நான் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வேன், இது நிமித்தம் இனி நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெரிய காரியத்தை செய்த பொழுது கர்த்தர் தேவ ஜனங்கள் சொன்ன வார்த்தையை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் காண்பது கனவா நினைவா? நாங்கள் ஒரு பிரயாசமும் படவில்லையே. எப்படி எங்கள் சிறைக்கு திருப்பப்பட்டது, எப்படி நாங்கள் எங்கள் சொந்த நாட்டுக்கு நாங்கள் திரும்பி போகிறோம் என்று அவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும் பொழுது நீங்கள் அறிக்கையில் போகிற காரியம், நான் காண்பது கனவா நினைவா? இவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் எனக்கு செய்தார் என்று நிச்சயம் நீங்களும் ஒரு நாள் சொல்ல போகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 4வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், கர்த்தாவே, தெற்கத்தின் வெள்ளங்கள் திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். பாதி பேருடைய சிறைக்கு விடுவிக்கப்பட்டு சிறைக்கு திருப்பப்பட்டு தாய்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் மீதி பேர் அங்கே இருக்கிறார்கள். அதற்காக இங்கே ஒரு ஜெபம் நடக்கிறது. என்னவென்றால்,
தெற்கத்தி வெள்ளங்கள், ஒரு விதமான வெள்ளம் ஒரு நதியிலிருந்து புறப்பட்டு வரும், அது பாலைவனத்தில் மிக வேகமாக போடும். அப்படி போடுவது போல எங்கள் எல்லா மக்களும் 100% அனைவரும் சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட வேண்டும். எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று செபிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ பேர் குடியினால் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். ட்ரக் அடிக்ஷன், அநேக காரியங்கள், எல்லாம் இருளிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருளின் சிறையிருப்பு, பலவீனத்தின் சிறையிருப்பு, பாவத்தின் சிறையிருப்பு, இதெல்லாம் நம்ம திருப்பப்படணும். நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக தேவனுடைய அன்பை சொல்ல வேண்டும். அவர்களுடைய சிறையிருப்பு திரும்ப தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவன் ஒருவர் அவர்களுக்காக சிலுவையை மரித்தார், ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், பாவம் அறியாதவர், பாவமானார், சாபமானார், துக்கம் நிறைந்தவராய் பாடுபட்டார் என்ற அந்த தேவ அன்பை நாம் எல்லாருக்கும் சொல்லி அனைவருடைய சிறையிருப்பையும் நாமும் திருப்ப வேண்டும். இங்கே பார்க்கின்றோம், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். கண்ணீருடைய ஜெபம் பெரிய அறுவடையை கொண்டு வரும். கண்ணீருடைய ஜெபம் பெரிய வெற்றியை கொண்டு வரும். கண்ணீருள்ள ஜெபம் பெரிய அற்புதங்களை நடப்பிக்கும். இதற்கெல்லாம் உதாரணம் ஆபிரகாமை எடுத்து பாருங்கள், அன்னாரை எடுத்து பாருங்கள், எஸ்தரை எடுத்து பாருங்கள். இவர்கள் பண்ணின கண்ணீரின் ஜெபம், உபவாசத்தின் ஜெபம் பெரிய காரியங்களை தேசத்திலே அது நிகழ்த்தியது. தேவ ஜனங்கள் மத்தியிலே பெரிய காரியத்தை அதை கொண்டு வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அல்லிப்பூவை விதையை சுமந்து அழுது கொண்டு போகிறவன் ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான். நாம் செய்கின்ற ஊழியம் இன்றைக்கு ஆத்துமக்காரத்தோடு கண்ணீரோடு செய்ய வேண்டும். நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் கண்ணீரோடு நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது கூட நாம் கண்ணீரோடு அவருடைய பாதத்தை அமர்ந்து நாம் கேட்க வேண்டும். நாம் ஒரு சாட்சியை சொல்லும் பொழுது கூட கண்ணீரோடு அந்த சாட்சியை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு பெரிய ஒரு பலன் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி, கண்ணீரோடு ஜெபித்த ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய காரியங்களை தேவனிடத்தில் பெற்றிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கும் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் வல்லமையிலே மாறாதவர், அதிசயங்களை செய்வதிலே மாறாதவர், அற்புதங்களை செய்வதிலே மாறாதவர், நம்மில் வைத்திருக்கிற அன்பிலே மாறாதவர், நம்மில் வைத்திருக்கிற மனதுருக்கத்திலே மாறாதவர், நம்மை மன்னிக்கிறதிலே அவர் மாறாதவர், நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றி அமைப்பதிலே மாறாதவர் என்பதற்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஆகவே கண்ணீரோடு நாம் செதிக்கும் பொழுது நாம் கம்பீரத்தோடு அறுப்போம் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை, அருமையானவர்களே. ஆகவே இங்கே மறைமுகமாக சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இன்னும் சிறையிருப்பில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தேவனிடத்திற்கும் சொந்த தாய் நாட்டிற்கும் வர வேண்டும் என்று நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாமும் தேசத்தின் ரட்சிக்காக கண்ணீரோடு ஜெபிப்போம், உலக ரட்சிக்காக கண்ணீரோடு ஜெபிப்போம். நாடுகளிலாகவும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிவிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் கண்ணீரோடு ஜெபிப்போம். நாம் முழங்கால் யாரும் அவர் முன்பாக முழங்க வேண்டும். அதற்காக கண்ணீரோடு ஜெபிப்போம். சிறை கைதிகளுக்காக ஜெபிப்போம். மருத்துவமனையில் உயிருக்கு போராடுவதற்காக ஜெபிப்போம். அனாதைகளுக்காக ஜெபிப்போம். விதவைகளுக்காக ஜெபிப்போம். ராஜாக்களுக்காக ஜெபிப்போம். அதிகாரிகளுக்காக ஜெபிப்போம். பிணியாளிகளுக்காக ஜெபிப்போம். பாவங்களை அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிப்போம். இறைவன தீர்க்கதரிசியை போல என் தலை தண்ணியும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றும் ஆனால் நலமாயிருக்கும் என்று ஆத்தும பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கண்ணீரோடு நாம் எந்த காரியத்தை தேவனுக்கு செய்தாலும் அதற்கு பெரிய பலன் உண்டு என்பதுதான் இந்த 5ஆம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். எப்பொழுதும்
கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய பாதத்தை நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதன் மூலமாக பெரிய காரியங்களை தேர்ந்தெடுத்திருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். அருமையானவர்களே, யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தேவன் கர்த்தர், ஆண்டவர், ஒரே ஆண்டவர். யார்? எப்படிப்பட்டவர்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய தொழிலிலே, உன்னுடைய அபிஷியல் லைஃப்ல, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. நாம் இருக்கின்ற தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கிறது, which God doeth great things and unsearchable marvelous things without numbers என்று போடப்பட்டிருக்கிறது. அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்று யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் படிக்கின்றோம். இன்றைக்கு what is your faith? உன்னுடைய விசுவாசம் என்ன? உன்னுடைய நம்பிக்கை தேவன் பேரில் என்ன? அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை உனக்கு தெரியுமா? அதை விசுவாசிக்கின்றாயா? அதை எதிர்பார்க்கின்றாயா? அது மாத்திரமல்ல, ஆராய்ந்து முடியாது. இரண்டாவது, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த வசனம் எவ்வளவு கேட்க சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, எவ்வளவு பெருமையா இருக்குது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் என் தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை என்னுடைய வாழ்க்கையை செய்கிறவர் என்பதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஒரு பலம், பெரிய ஒரு எனர்ஜி, பெரிய ஒரு ஆரவாரம் என்ன இருக்க முடியும்? இன்னைக்கு நீங்க தைரியமா நீங்க விசுவாசிங்க, பிறருக்கு சொல்லுங்க, நீங்கள் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் என்று சொல்லுங்கள். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என்று நீங்கள் சொல்லுங்கள். கட்டாயம் அவர் அப்படியே உங்களுக்கு செய்வார். இந்த வசனத்தை யாருக்கு சொல்லுகிறீர்களோ அவருடைய வாழ்க்கையை அவர் அப்படி செய்வார். இப்பொழுது இந்த யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் பெரிய சாட்சியாக தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் என்று சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் கர்த்தர் சிறிய காரியங்களை செய்கிறவர் அல்ல, சிறிய காரியங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தவர். கேட்டீங்கன்னா, கர்த்தர் சிறு சிறு காரியங்களை கொண்டு, மோசே கையில் இருந்த சிறிய கோலை கொண்டு சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தவர், கண்மலையை பிளந்தவர், பெரிய பெரிய அற்புதங்களை சின்ன கூடாரங்களை கொண்டு தாவீதை வீழ்த்தினது போல சிறு சிறு காரியங்களை கொண்டு தேவன் இன்றைக்கு பெரிய காரியங்களை நம்மை செய்கிறார். உங்ககிட்ட ரொம்ப சின்ன காரியம் தான் இருப்பார், சின்ன திங்ஸ் தான் இருப்பார். கர்த்தர் அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. 136ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் ஒருவராய் பெரிய அதிசயங்களை, என்ன அதிசயம்? சின்ன அதிசயம் இல்ல, ஒருவராய் பெரிய அதிசயங்களை என்று தாவீது சொல்லுகிறார். உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு சிறிய அதிசயத்தை இந்த ஆகஸ்ட் செய்ய மாட்டார், பெரிய அதிசயங்களை செய்வார். உங்க வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு சிறிய அதிசயங்களை செய்ய மாட்டார், பெரிய அதிசயங்களை அவர் செய்வார். ஆகவே தாவீது இதை ரசித்தவர், ருசித்தவர், அனுபவித்தவர், தன்னுடைய வாழ்க்கையை பார்த்தவர். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் துதிங்கள். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒருவராய் பெரிய அதிசயங்களை வாழ்க்கையை செய்கிற தேவனே உமக்கு புகழாற்படி ஸ்தோத்திரம் என்று அவரை துதிக்க கடமைப்பட்டு
என்ன அழகா முடிக்கிறார் பாருங்க அந்த வசனத்தை. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அதே யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமர பண்ணுகிறார். ஆண்டவர் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமர பண்ணுகிறார். ஆண்டவருடைய சத்தம் ஆச்சரியமான வல்லமையான காரியங்களை அது செய்யக்கூடியது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் பலமாகும் என்று ஒரு பாடல் எழுதினார். 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அது போதும் என்று சொன்னார். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்ற அந்த வசனத்தோடு இதை லிங்க் பண்ணி பார்க்கும்போது, தொடர்புப்படுத்தி பார்க்கும்போது இரண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைகிறது. நாம் கிரகிக்க கூடாது. கர்த்தர் நமக்கு செய்ய போகிற பெரிய காரியம் என்னவென்றால் நாமே நினைச்சு பார்த்துக்க மாட்டோம். எப்படி பாபிலோனிலிருந்து நாடு திரும்ப திடீர் விடுதலை சுதந்திரத்தை தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார், அப்படி திடீரென்று கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கிரகிக்க கூடாத, நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர். செய்வார். இந்த மாதத்தில் செய்வார், இந்த மாதத்தில் செய்வார், நாளைக்கு செய்வார். யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு இல்லை பரிசுத்தம் பண்ணி கொடுங்க, நாளைக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? பெரிய அற்புதங்களை செய்வார். பெரிய அற்புதங்களை செய்தாரா? செய்தார். கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவர். கர்த்தர் தாமே உங்கள் அனைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் குடும்ப வாழ்க்கையிலேயும் நம்முடைய தேசத்திலேயும் பெரிய காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை நம் மூலமாக, திருச்சபையின் மூலமாக பெரிய காரியங்களை செய்து தம்மை மகிமைப்படுத்துவதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.